இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, விசுவாச வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதே நம்ம இதே மாதிரி விசுவாசமா ரொம்ப நாள் இருந்துருவோமா, இன்னைக்கு நம்ம நல்லா போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள்ல மாறிடுமோ அப்படின்னு சிலருக்குலாம் சில நேரங்கள் தோணும். அது ஏன் தோணுது அப்படின்னா, ஏதோ நம்மளுடைய விசுவாசத்துல வண்டி ஓடிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். நம்மளை விசுவாசிக்க வைப்பதே தேவன். நமக்கு அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். இன்னும் சொல்ல போனா, அவரை அறிந்து கொள்ள அவர் முதல்ல தன்னை நமக்கு வெளிப்படுத்தினார், நம்மை தேடி வந்தார், அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே நம்மளை அவர் விடவே மாட்டோம். உங்க வாழ்க்கை உங்களை விட அவருக்கு முக்கியம், நீங்க உங்களை விட அவருக்கு ரொம்ப முக்கியம். நமக்காக தன் உயிரையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலை முடுக்கல அவரை அறியாம இன்னும் சிலர்லாம் அவரை வெறுத்து ஒதுக்கி, இன்னும் சிலர்லாம் மறுதளித்து, இன்னும் சிலர்லாம் பாருங்க பின்வாங்கி போய் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை தூக்கி நிறுத்தினவர், மரணத்தின் விளிம்பிலிருந்து நம்மளை தூக்கி நிறுத்தினவர், எத்தனையோ விஷயங்கள்ல இருந்து நம்மளை தூக்கி நிறுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது உங்களை கைவிடுறதுக்கா இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஏசாயா 41:9 பாருங்க. நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இங்க இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு, அவங்க எவ்வளவுதான் பாருங்க நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் மறுபடியும் தப்பு செஞ்சிருவாங்க, விக்கிரகத்தின் பாதையில போயிடுவாங்க, கீழ்ப்படியாமல போய் நல்லா போய் எதிரிகள்கிட்ட போய் மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரும் பாருங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்னால மறுபடியும் பிடிச்சு என்னதான் இருந்தாலும் பிள்ளையை விட முடியாதுன்னு சொல்லிட்டு தேடி வந்து அவர்களை மீட்டெடுத்து வாழ வைப்பார். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். ஆகவே இதுல ஒரு விஷயம் அவர் சொல்ற மாதிரி, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் உங்களை தெரிஞ்சிருக்காரு, தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல எத்தனை பேர் தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆகவே அவரால் நீங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால உங்களை அவர் ஒருபோதும் கைவிட விரும்புறதே இல்லை. அதுலேயும் பாருங்க, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து the ends of the earthன்னு சொல்லியிருக்கு. இஸ்ரேல் நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப சின்னதா ஒரு எங்கேயோ ஒரு ட்ரையான பிளேஸ்ல இருக்கிறது தான். நம்ம நினைக்கலாம் அது ரொம்ப முக்கியமான இடம் போல தான் ஆண்டவர் எடுத்திருக்காரு. இல்லைங்க, அப்படிலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளவோ உலகத்துல செழிப்பான இடங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படிலாம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப சொற்பமாக இருந்தாங்க. அப்படிப்பட்டதை ஆண்டவையை சூஸ் பண்ணார். எப்பயுமே அவர் ஒன்றும் இல்லாமல் வெறுமையிலிருந்து எடுத்து தான் அவங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுகிற தேவன். அப்படிதான் நம்மளே எடுத்திருக்காரு. இந்த உலகத்தில் எவ்வளவோ ஞானிகள் இருக்காங்க, எல்லா விதத்திலும் எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் ஒன்றுமே உதவாத நம்மளே தேடி எடுத்தார் இல்லையா, குப்பையிலேருந்து தூசியிலிருந்து தட்டி எடுத்தார் இல்லையா. அந்த தேவன் விரும்பி நம்மளை தூக்கி எடுத்திருக்காரு. நம்மளை மறப்பதே இல்லை, உன்னை வெறுத்து விடுவதே இல்லை. சில நேரங்கள் சில விஷயங்கள் நம்மகிட்ட தப்பாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை வெறுத்துருவாரோ, இல்லை, உங்களுடைய பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அப்படியே நேசிக்கிறார். அந்த நேசம் பாசம் மாறாமல் இருக்கிறது. ஆனால் ஒன்று, ஏதோ நம்மகிட்ட ஏதோ பெருசாக இருக்குங்கிறதுக்காக இல்லை. எபேசியர்ல வசனம் சொல்லுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார் என்று. பெணம் மாறி இருந்தோம் அக்கிரமங்கள்ல, பிசாசின் பிள்ளையா இருந்தோம்னு இடத்துல சொல்லுது. அப்படிப்பட்ட நம்மை தேடி வந்த தேவன் இன்றைக்கு அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றி அவருடைய கைக்குள்ள உங்களை பத்திரமா வச்சிருக்கும் போது உங்களை எப்படிங்க விடுவார், உங்களை எப்படி இருப்பாரு. ஆகவே இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் தாசனே, என் மகளே, என் மகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்முறை உன்னை கைவிடுவதே இல்லை. இப்படி நம்மளை ஒரு தகுதியும் இல்லாமல் அவர் அன்பை மாத்திரமே வைத்து நம்மளை அழைத்த தேவன் அந்த கிருபையை கொண்டாடுங்க. ஒருவேளை எங்கேயாவது சில நேரங்கள் பின்வாங்கி போகிற மாதிரி அவர்கிட்ட திரும்பி வந்துருங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாய் உங்களை வாழ வைக்கிற வரைக்கிறார். ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுங்க. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றி அப்பா. ஓ மக்கள் நன்றி. ஒன்றுக்கு உதவாத எங்களை தெரிந்தெடுத்து உழவா ஆசிர்வதித்திருக்கிறீர்கள். நன்றி. இந்த நன்றி உணர்வு இருக்கட்டும். என்றைக்கு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை ஆசீர்வாதம்.